அதுக்கு அடுத்தது அதாவது இந்த வலியெல்லாம் மரண சக்கராத் வேதனை ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப அன்கான்ஷியஸில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மருந்து ஒன்று இருக்குது, அது ஒரு மோசமான ஒரு வலி வேதனையாக இருக்கும் அந்த மருந்து குடிக்கிறது. அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்து சஹாபாக்க எல்லாருமே ஆயிஷா ரலியல்லாஹு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஊற்றுங்க வாயில் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வேண்டாம் மருந்து ஊற்றா. ஏன் வேணாங்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் தெரியும் இது மரணம்ட்டு, வாயில் ஊற்றாதீங்க மருந்து அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம் ஆயிஷா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நோயாளி அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் வந்து கேர் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ஊற்றி விட்ருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நாக்கம் மடக்கியது ரொம்ப வேதனை தரக்கூடிய விதத்தில் ஊற்றக்கூடிய மருந்து. அப்போ அதை மறுத்து அதை ஒரு குச்சி வச்சு ஊதுவாங்களாமா. அது ஊற்றின உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சிட்டு நான் தான் ஊற்ற வேணான்னு உங்கள்கிட்டலாம் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க. பேசிட்டு இல்லை நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க யாரெல்லாம் என் வாயில் ஊற்றும் போது இருந்தீங்களோ எல்லார் வாயிலையும் இந்த மருந்து ஊற்றணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு லைனாக வர வச்சு ஒவ்வொருத்தர் வாயிலாக படுக்க வச்சு அந்த மருந்தை ஊற்றுறாங்க. எவ்வளோ கசப்பு இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு ஊற்றினோடனே உம்மு ஸலமா ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இவங்க வாயிலையும் ஊற்றுங்க அப்படின்றாங்க. நோன்பு முறித்து வாயை ஊற்றுறாங்க. அவங்க வந்து விடலை, நான் நோம்பாளி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ஊற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி ஊற்றி விட்றாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில் 4458, அகமதில் பார்த்தீங்கன்னா 25382 ஹதீஸாக இருக்குது. அப்புறம் முஸ்னத் அபு யாலால 4936 ஹதீஸாக இருக்குது. இந்த கடைசி இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் துடிக்கிறத பார்த்துட்டு ஃபாத்திமா ரொம்ப வேதனைப்படுறாங்க. என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே அப்படின்னு ஃபாத்திமா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மகளே மரண வேதனையில் இருந்து மறுமை நாள் வரைக்கும் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இந்த வேதனை வந்து யாருமே தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக மரணத்தின் போது சில உடலில் வந்து வேதனையை நம்ம அனுபவித்து தான் சாவோம். ஆனால் ஷஹீது இந்த போரில் வெட்டுப்படுறான் பாருங்க உடனே, அவன் மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. இதில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த டார்ச்சரும் கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருந்தால் ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸில், இது இப்னு மாஜால 1629 ஹதீஸில் ஃபாத்திமா பார்த்து இது சொல்கிறாங்க, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது மரணத்துடைய இதுன்ட்டு சக்கராத்து. அதே மாதிரி அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நிச்சயமாக மரணத்திற்கு பல துன்பங்கள் உள்ளன, விதவிதமான வலி இருக்குது மரணத்தின் போது அப்படி சாகும் போது கற்றுக் கொடுத்துட்டு நம்மளுக்கு செத்துருக்குறாங்க. அதை அனுபவித்து மரணத்துடைய அந்த சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்து இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு அப்போ தான் நாம் வந்து கொஞ்சம் அல்லாட்ட துவா கேட்டு அதிலிருந்து விலக பார்ப்போம். இது புகாரில் 4449 ஹதீஸாக இது புகாரில் இருக்குது. அதே